ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி என்பர்கள் எப்பவுமே முயற்சி பண்ணினாங்க அப்படின்னா வெற்றி பெறுவாங்க. முயற்சி பண்ணுறது தான் இவங்க கொஞ்சம் கஷ்டம். முயற்சி பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இவங்களாம் மனசு வச்சாங்க, இவங்களாம் ஒரு செயலில் ஈடுபாடோடு இறங்குனாங்க அப்படின்னா அந்த காரியம் சக்ஸஸ் அமையும். உங்களுடைய வீட்டில் கூட யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பாருங்க ஏதாவது ஒரு டார்கெட் அவங்களுக்குள்ளேயே தோணும் பாருங்க. ஏதாவது இதை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை எப்படியாவது அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், ஒரு குறிப்பாக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க. அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் எல்லா விஷயத்துலையுமே முயற்சி பண்ணாங்கன்னா அந்த முயற்சி எப்போவுமே அவங்களுக்கு திருவணியாகும். இதுதான் அவங்களுக்கு ஏற்ற பழமொழியாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தடை வரும், நிறைய பிரச்சனை வரும். ஆனால் எப்பவுமே அவங்களுடைய மனது, அவங்களுடைய ஆள் மனது ஒரு விஷயத்தை சொன்னிச்சு அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த மன உறுதி உடையவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மகாபாரதத்தில் கூட அர்ஜுனனை இவங்களுக்கு மேட்சாக சொல்லலாம். ஏன்னா அர்ஜுனன் ரொம்ப திறமைசாலியாக இருப்பார், ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபராக இருப்பார். அதே மாதிரி இலக்கில் ரொம்ப கவனமாக இருப்பார். எப்படி எத்தனை பேர் தாக்க வந்தாலும் அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி பயணிப்பார். அது மாதிரி தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லா இடத்துலையும் கொஞ்சம் மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. மரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல விட்டு வெளியில் விலகி வரக்கூடிய ஒரு நபர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு லட்சியமும் அதிகம், இவங்களுடைய குறிக்கோளும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக நிறைய விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப நீதி நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. ஒரு தவறு நடக்குதுன்னா அதே இடத்துல கண்டிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க வெளிப்படையாக பேசும்போது ஒரு சிலருடைய மனது பாதிக்கும், கஷ்டப்படும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் மறைக்காமல் அப்படியே வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. இந்த வெள்ளை மனதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெளியில் ரொம்ப பயணம் போகிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அல்லது நீங்களே தனுசு ராசி என்பராக இருந்தால் கூட வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறது, ஒரு 100 ரூபா இருந்ததுன்னா வண்டிக்கு பெட்ரோல் ஓடிட நல்லா ஜாலியாக எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் தன்னுடைய ஆசிரியரை அவ்வளோ நேசிப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். அந்த இடத்துல ஆசிரியருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குழந்தையாக இந்த தனுசு ராசி குழந்தைகள் இருப்பாங்க. இவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொஞ்சம் அதிகம். புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், நிறைய நண்பர்கள் இவங்க கூட சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நண்பருக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவசரமாக பேசிடுவாங்க, அவசரமாக முடிவுகள் எடுத்துருவாங்க. அது பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய மனதை கொஞ்சம் புண்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடைபிடித்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்றவங்க மத்தியில் பேசும்போது அடுத்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானித்து பேசினாங்க அப்படின்னாவே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய தனுசு ராசிக்கு குரு ராசிநாதனாக இருக்கிறதுனால, அறிவுக்காரகனே ராசிநாதனாக இருக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோட அருள் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. குரு அருளும் குலதெய்வத்தோட அருளும் நிறைந்தவங்களாக இருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த தனுசு ராசி குருவோடைய ராசி. அதே நேரத்தில் இங்கே ராகு கேது நீச்சமாகிறதுனால, உச்சமும் நீச்சமும் ஆகிறதுனால மனநிலை அப்படிங்கிறது மற்றவங்க சொல்கிறத கேட்டு செயல்பட மாட்டாங்க. தானே குருவாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் தன்னுடைய மனது என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு விழறது தோல்வி அல்ல, எல்லாமல் அதே இடத்துல இருக்கிறது தான் தோல்வி அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னாவே இவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருள் பரிபூரணமாக இவங்க கிடைக்க வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடை மனதார செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் ராகு கேது இவங்க உச்சமும் நீச்சமும் பெறதுனால இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய மனதை கொஞ்சம் புரிஞ்சு செயல்பட்டாங்கன்னாவே போதும், கண்டிப்பாக
நல்ல ஒரு மேன்மை உள்ள ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். நல்ல டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் நல்லா கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகம் உள்ள ஒரு நபர்களில் இந்த தனுசு ராசி என்பவர்களும் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டேலண்ட் பர்சனாகவும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவங்களாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் ரொம்ப உண்மையாக செயல்படக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம், ஒன்றாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, ராசியில் சந்திரன் இருக்கிறார். மனோகாரகன் சந்திரன் ராசியில் இருக்கும்போது உங்களுடைய மனோதைரியம் அதிகமாகும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் சனி பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும், கலஸ்திரஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக முடியும். ஒரு சிலர்லாம் வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். பணம் வரது ஒரு சிலர்லாம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா, அந்த பணம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தெளிவாக முடிவெடுப்பீங்க. எந்த பிரச்சனையுமே ஒரு முறைக்கு பல முறை அலசி ஆராய்ந்து இறங்குவீங்க, அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய தனுசு ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசாங்கம் மூலிமா ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்காக, முக்கியமான ஒப்பந்தங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடினமாக ஒரு சில இடத்துல வேலை செஞ்சும் கூட போதுமான லாபம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாமே கொஞ்சம் சுலபமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் கூட உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கடினமாக முயற்சி பண்ணி கூட ஒரு சில விஷயங்களை சாதாரணமாக முடிக்க முடியாமல் இருந்தது பார்த்திங்களா, அந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் லைட்டாக முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. அது பார்த்திங்கன்னா சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் இருந்த அந்த பணத்தட்டுப்பாடெல்லாம் சரியாக்கி ஓரளவுக்கு கடன் இல்லாமல், அந்த கடன் பிரச்சனை, கடன் தொல்லை இல்லாமல் ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு வசூல் பண்ணவே முடியலப்பா, நான் இன்னும் கடன் வாங்கி அந்த கடனை கட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பழைய கடன் யாருக்கிட்ட கொடுத்தீங்களோ அந்த கடன்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். வியாபாரம் தொடர்பாக வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க, அந்த பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். வர வேண்டிய பணம் கரெக்டாக வரும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது இந்த தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னு கோபப்படுறதை விட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க பார்த்திங்கன்னா, அது ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க மத்தியில் உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். அக்கம் பக்கம் உறவுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க, நிறைய நன்மைகள் கிடைக்கும். மனம் மகிழ்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் கலைத்துறையை சார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் நிறைய நன்மைகளும் ஒரு சில விஷயத்தில் சின்ன தீமையும் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, முக்கியமாக ஒரு வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. அப்படி கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுக்கும்போது இந்த தீமைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியத்திலையுமே உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே
நடக்கும், நிறைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் அவசர முடிவு வேண்டாம். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, அல்லது புதுசாக ஒரு சிலர்லாம் வேலையில் சேர போகிறீங்க, அல்லது புதுசாக ஒரு சிலர்லாம் கல்விக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது முன்பின் தெரியாதவங்கக்கிட்ட யோசிக்காமல் எதையும் பேச வேண்டாம். குடும்ப ரகசியங்கள், தொழில் ரகசியங்களை பகிர்ந்துக்க வேண்டாம். அப்படி பகிர்ந்துக்கும் போது மனஸ்தாபம் ஏற்படலாம், கவனமாக இருந்துக்கோங்க. வழக்கத்தை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு அதிகமாகும். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக செலவுகள் வரலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரலாம். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். நிதானம் இருந்துச்சுன்னா நன்மை, நிதானம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. இல்லை அப்படின்னா வீண் பழி வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாக்குவாதம் செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையும். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். என்ன ஒன்று, ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவும் அதிகமான உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காரியங்கள் தொடங்கினாலும் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபடுங்க. உங்களுக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படின்னு முருகப்பெருமானுடைய மூல மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்யுங்க. வீட்டில் சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது, எடுக்கிறது எல்லாமே பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் வீட்டில் வந்து ஒரு கோபூஜை செய்யுங்க. கோபூஜை செஞ்சுட்டு நீங்கள் எந்த காரியம் தொடங்குனீங்கனாலும் அது வெற்றியாக அமையும். அப்படி என்னால் கோபூஜை செய்ய முடியல, எனக்கு வந்து அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. முன்னோர்களை வழிபடுங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. முன்னோர்களுடைய ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும். மறக்காமல் இதை செய்யுங்க. இதை செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.